வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலிருந்து. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஆனால் இந்த பசங்களோட தொந்தரவு தாங்க முடியல. என்னன்னு கேட்குறீங்களா? பைக்கில் ஹெல்மெட் போடாமல் குறைஞ்சபட்சம் ஒரு பைக்லேயே 3 பசங்க சேர்ந்து சுற்றுறாங்க. அதுவும் மெயின் ரோட்டில். பின் வரும் ஆபத்துக்களை உணராமல் அவங்க இளம் கன்று பயமறியாது அப்படிங்கிற மாதிரி சாலையில் அதிவேகமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இது பசங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. அவங்க பெற்றோர்களுக்கு எங்கே அறிவு போச்சுன்னே தெரியல. 18 வயசுக்கு முன்னாடி லைசென்ஸ் எடுக்காமல் பைக்கு கையில் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. 2வது, தெருவுக்குள்ளே ஓட்டுறதே தப்பு. இதில் மெயின் ரோட்டில் ஓட்டி ஏதாவது ஒரு பெரிய விபத்து, உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குடும்பத்து நிலைமை நினச்சி பாருங்களேன். ஏன் பெற்றோர்கள் நீங்கள் பசங்களை அவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கீங்க? செல்லம் கொடுக்கலாம் தான், ஆனால் எதில் கொடுக்கணும்னு ஒரு லிமிட் இல்லையா? அதனால் வாகனத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசிங்க. அப்படியே ஓட்டி பழகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மைதானம் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சிங்கிளாலாம் ஓட்ட சொல்லுங்கள். டபுள்ஸு, ட்ரிபிள்ஸு அதுவும் போதிய பாதுகாப்பு இல்லாமல் ஓட்டுறது உயிருக்கே விளைவு ஏற்படுத்தக்கூடும். அதனால் கொஞ்சம் சிந்தியுங்கள் பெற்றோர்களே. பசங்கள்கிட்ட சொல்லி அதுக்கு அவங்களுக்கு புரிய வைங்க. கேட்குறாங்க, அடம் பிடிக்கிறாங்கங்கிறக்காக பைக்கை கொடுத்து மெயின் ரோட்டில் ஓட்ட விடலாமா? இன்னும் பாருங்களேன், வாகன விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதில் நம்மளும் அதுக்கு காரணமாக இருந்துடக்கூடாது. கவனம்.